ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, 500 ரூபாய் நோட்டில் வந்து அதிகமான போலி நோட்டுகள் வந்து புழக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் தற்போது வந்து பார்க்க போகிறோம். மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, புதிய 500 ரூபாய் நோட்டில் வந்து போலி நோட்டுகள் வந்து சந்தையில் வந்து அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கிறதாகவும் வந்து அது வந்து உண்மையான நோட்டுகளை போன்றே இருப்பதால் பொதுமக்கள் வந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எச்சரிக்கை வந்து வருமான புலனாய்வு இயக்ககம், நிதி புலனாய்வு பிரிவு, மத்திய புலனாய்வு அமைப்பு, தேசிய புலனாய்வு முகமை, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் ஆகிய நிறுவனங்களுக்கு வந்து இந்த எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. போலி 500 ரூபாய் நோட்டுகளை வந்து ரொம்ப அடையாளம் காண்பது வந்து ரொம்ப சிரமமான அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போலி 500 ரூபாய் நோட்டுகள் வந்து உண்மையான நோட்டுகளின் தரம் மற்றும் அச்சுமுறை போன்றே வந்து அதுவும் வந்து அதே போலவே வந்து அச்சடிச்சிருக்காங்க. பொதுமக்கள் அடையாளம் காண்பது மிகவும் கடினமாக அது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகமாக பரிமாற்றங்களை மேற்கொண்டு நோட்டுகளின் உண்மைத்தன்மையை சரியாக சோதிக்காமல் விட்டுவிடும் தருணங்கள்ல இந்த போலி நோட்டுகள் வந்து இருப்பதை வந்து கணிக்க முடியாம வந்து போயிடுது. இந்த போலி 500 ரூபாய் நோட்டுகள் வந்து சந்தையில பரவ பெரிய காரணமா வந்து இதுதான் வந்து இருக்குன்னு வந்து இந்த போலி நோட்டுகள்ல ஒரே ஒரு பிழையை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வார்த்தையில ரிசர்வ் என்ற வார்த்தையில வந்து வரும். அது அந்த எழுத்து மட்டும் தவறா வந்து போலி நோட்டுகளை வந்து அப்படிங்கிற மாதிரி அச்சிடப்பட்டிருக்கு. இந்த சிறிய பிள்ளை வந்து பலரும் வந்து கவனிக்காம வந்து விட்டுவிடக்கூடியதுதான். ஆனா வரக்கூடிய காலத்திலேயாவது கவனமா பார்த்து நீங்க வந்து போலி நோட்டுகளை கண்டறிந்து பண இழப்பிலிருந்து தங்களை வந்து நீங்க வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த நுட்பமான பிழை சாதாரண பரிவர்த்தனைகள் போது வந்து கவனிக்கப்படாமல் வந்து போகலாம். இது ஒரு குறிப்பிடத்தக்க ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு. மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து நாடு தழுவிய எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. பண நிதி நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் தொடர்புடைய அமைப்புகள் அனைத்து வந்து உயர் எச்சரிக்கை நிலைமையில வந்து வைக்கப்பட்டிருக்குன்னா, ஏன்னா இந்த போலி 500 ரூபாய் நோட்டுகள் வந்து அதிக அளவுல பரவி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது. தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த ரூபாய் நோட்டுகளை வந்து அடையாளம் காண வந்து உதவும் வகையில் சந்தேகப்படும் போலி ரூபாய் நோட்டின் புகைப்படங்கள் வந்து தற்போது வந்து விநியோகிருக்காங்க. அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், பண நிதி அமைப்புகள் எல்லாவற்றையும் வந்து எச்சரிக்கையாக இருக்கவும் வந்து சந்தேகத்திற்கிடமான பணத்தை உடனடியாக தகவல் கொடுக்கவும் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த எழுத்துல வந்து ரிசர்வுக்கு RESERVE அப்படிங்கிறதுக்கு பதிலாக RA அப்படிங்கிற மாதிரி தப்பா வந்து போலி நோட்ல அச்சாயிருக்கும். அதை வந்து நீங்க பார்த்து கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்குங்க. நன்றி.